புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரைக் கொல்லும். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். கோப்பியம், உண்மையும் பின்னணியும். வணக்கம். இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய சமுதாயத்தினர் மது போதைக்கு அடிமையாகிறதுனால உடன் பழகக்கூடிய நண்பர்களுக்கு அவங்க யமனா மாறிட்டு வர்றாங்க அப்படிங்கிறத உணர்த்தும் விதமாக நடந்த கொடூரமான கொலை சம்பவத்தை பற்றியும், தகாத உறவுகளின் மோகத்தின் முன்பு கணவன் மனைவி இப்படி எந்த ஒரு உறவுமே துச்சம்தான் அப்படிங்கிறத வெட்ட வெளிச்சமாக்கி அதிர வைக்கக்கூடிய கொலை சம்பவத்தை பற்றியும் தான் இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில் பார்ப்போம். ஆற்றில் புதைக்கப்பட்ட மாயமான இளைஞர்கள். கடலூர் மாவட்டம் எம்புதூர் மற்றும் டி புதூர் பகுதியில் அடுத்தடுத்து காணாமல் போன 2 இளைஞர்கள் நண்பர்களாலேயே கொலை செய்யப்பட்டு ஆற்றில் புதைக்கப்பட்ட அதிர்ச்சிகரமான சம்பவத்தில் இருக்கக்கூடிய உண்மை என்ன, அதனுடைய பின்னணி என்னங்கிறத இப்ப பார்க்கலாம். கடலூர் மாவட்டம் எம்புதூர் மற்றும் டி புதூர் பகுதியைச் சேர்ந்த சரண்ராஜ், அப்புராஜ் ஆகிய 2 இளைஞர்கள் கடந்த மாத இறுதியில் காணாமல் போய்விட்டதாக அவர்களின் பெற்றோர் கடலூர் திருப்பாதிரை புலியூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தனர். இந்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்தனர். ஆனால் அவர்கள் காணாமல் போய் 20 நாட்களை கடந்தும் கூட போலீசாரின் விசாரணையில் அவர்களை குறித்து எந்தவிதமான துப்பும் கிடைக்காததால் புகார் அளித்தவர்கள் போலீசாரின் பதிலை நோக்கி காத்திருந்தனர். இதனையடுத்து தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தீவிர விசாரணை நடத்தி வந்தனர். அதில் சரண்ராஜ் மற்றும் அப்புராஜ் காணாமல் போன விவகாரத்தில் அவர்களுடைய நண்பர்களுக்கு தொடர்பிருக்கலாம் என சந்தேகித்த போலீசார் அவர்களிடம் விசாரணை நடத்தியதில் போலீசாரின் சந்தேகம் உண்மையானது. ஆம், போலீசார் நடத்திய விசாரணையில் காணாமல் போன அப்புராஜ் மற்றும் சரண்ராஜை அவர்களின் நண்பர்களே கொன்று உடல்களை நெய்வேலி NLC அருகே பூமங்கலம் என்ற பகுதியில் ஆற்றில் புதைத்த அதிர்ச்சி தகவல் வெளியானது. கடலூர் மாவட்டம் திருப்பாப்புலியூர் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட எம்புதூர் அண்ட் டி புதூர் பகுதியைச் சேர்ந்த இது கடந்த 8ஆம் தேதி அப்புராஜோட அம்மா எங்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தது. இந்த மாதிரி அப்புராஜ் கடந்த 10 நாளாக வீட்டை விட்டு போனவர் காணோம் அப்படின்ட்டு. ஸோ அதில் மேன் மிஸ்ஸிங் எஃப்ஐஆர் நாங்கள் போட்டிருந்தோம். அதுபோல் மறுநாள் 9ஆம் தேதி சரண்ராஜோட அம்மாவும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. ஸோ இதனால் 2 பேருக்கு அதுலேயும் ஒரு வழக்கு போட்டு 2 வழக்கையும் தனிப்படை அமைத்து அவர் சந்திரன் தலைமையில், ஆய்வாளர் சந்திரன் தலைமையில், துணை கண்காணிப்பாளர் ரூபன்ராஜ் தலைமையில் அந்த கால் டீட்டெயில்ஸ்லாம் எடுத்து ஆய்வு செய்துக்கிட்டு இருந்தோம். நேற்றைக்கு எங்களுக்கு ஒரு தகவல், அதாவது அந்த ஆய்வு செய்ததில் பலதரப்பட்ட அவர்களுடைய நண்பர்களை விசாரணை செய்ததில் எங்களுக்கு ஒரு தகவல் கிடைத்தது. ஊமங்கலம் அருகில் இந்த மாதிரி குவாரியில் புதைச்சி வைத்திருக்கிறாரு. அதன் பேரில் நேற்றைக்கே தாசில்தாருக்கு லெட்டர் கொடுத்தோம். அதே போல் டீம் ஆஃப் டாக்டர்ஸ் முன்னிலையில் இன்றைக்கு காலையில் இந்த பகுதியில், ஊமங்கலம் பகுதியில் அந்த சொல்லப்பட்ட இடத்த தோண்டி பார்க்கும்போது 2 சடலங்களும் இப்போ தோண்டி எடுக்கப்பட்டு அது போஸ்ட்மார்ட்டம் பண்ணிகிட்டு இருக்கோம். இது இறந்தவர் ஒன்று அப்புராஜ், இன்னொன்று சரண்ராஜ். இதனையடுத்து தனிப்படையினர் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய அதே கிராமத்தை சேர்ந்த கல்குவாரி லாரி ஓட்டுநர் முருகன் பால்ராஜ் மற்றும் நண்பர்களை கைது செய்த போலீசார் சம்பவம் குறித்து நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்தன. அதில் கடந்த மாதம் 22ஆம் தேதி அப்புராஜ், சரண்ராஜ், குவாரி லாரி ஓட்டுநர் முருகன் பால்ராஜ் மற்றும் அவரது நண்பர்கள் சேர்ந்து நெய்வேலி பூமங்கலம் அருகே உள்ள NLC சுரங்க மண்மேடு பகுதியில் அமர்ந்து மது அருந்திக் கொண்டிருந்துள்ளனர். அப்போது போதை தலைக்கேறிய அப்புராஜ் பால்ராஜின் சகோதரியை பற்றி கிண்டல் செய்து தரக்குறைவாக பேசியதாகவும், அதனால் ஆத்திரமடைந்த பால்ராஜ் அப்புராஜை ஆபாசமாக திட்டியதோடு அங்கிருந்த இரும்பு ராடால் பலமாக தாக்கியுள்ளார். இதை கண்டு அதிர்ச்சியடைந்த சரண்ராஜ் இதை தடுக்க முயன்றதில்
பால்ராஜ் சரண்ராஜையும் பலமாக தாக்கியதில் இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். இதையடுத்து இருவரின் உடல்களையும் பால்ராஜ் மற்றும் அவரது கூட்டாளிகள் சேர்ந்து அதே பகுதியில் உள்ள மண்மேட்டில் இருந்த குழியில் உடல்களை போட்டு புதைத்து உள்ளனர். அதோடு மட்டுமல்லாமல் இது வெளியே தெரியக்கூடாது என்பதற்காக அப்பகுதியில் 1 லோடு லாரி மண்ணை கொண்டு வந்து கொட்டியுள்ளனர் என்பது தெரிய வந்தது. இவர்களுடைய நண்பர் பால்ராஜ் தான் மெயின். பால்ராஜ் இவர் மற்ற இன்னும் ஒரு 2-3 நபர்கள், ஒரு 5-6 நபர்கள் வந்து நெருங்கிய நண்பர்கள். அவர் அதே ஊரை சேர்ந்தவர். இதில் முக்கிய குற்றவாளி பால்ராஜை வந்து இப்போ நம்ம விசாரணை செய்துட்டு வருகிறோம், பிடித்து விசாரணை செய்துட்டு வருகிறோம். அதில் வந்து அவர் சொல்கிற தகவலின் பெயரில் வந்து கடந்த 22ஆம் தேதி, அதாவது ஜனவரி மாதம் 22ஆம் தேதி இந்த குவாரியில் வந்து பால்ராஜ் வந்து டிரைவராக பணிபுரிகிறார். அந்த லாரி டிரைவர். இவங்கெல்லாம் நண்பர்கள்னால இங்கே வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றது வழக்கம். ஸோ அதனால் 5 பேர் வந்து இங்கே ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கும்பொழுது அவர்களுக்குள்ளார ஒரு வாக்குவாதம். அதாவது பால்ராஜ் என்ன சொல்ல வர்றாருன்னா, அவருடைய சகோதரியை பற்றி தரக்குறைவாக பேசினார் அப்படின்ற சடனாக ப்ரொவோகேஷனில் இரும்பு ராடு, லாரியில் வைத்திருக்கக்கூடிய இரும்பு ராடை வைத்து அப்புராஜை வந்து அடிச்சிருக்காரு. அவர் மயக்கம் போட்டவுடனே சரண்ராஜ் வந்து தடுத்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி 2 பேரையும் அடித்தவுடனே வேறு என்ன வழி அப்படின்றது தெரியாமல் அதை தூக்கி வந்து இந்த சரிவில் போட்டுட்டு, பள்ளத்தில் போட்டுட்டு ஒரு லாரி லோடு மணல் அது மேலே கொட்டிட்டு போயிட்டாங்க. ஸோ இதுதான் நடந்தது. இதில் மேலும் வேறு ஏதாவது தகவல் இருக்கிறதா அப்படின்றது, வேறு ஏதாவது நோக்கம் இருக்கிறதா, அந்த கொலைக்கான நோக்கம்? பால்ராஜ் அவருடைய கூட்டாளிகள்லாம் இப்போ தனிப்படை போலீஸார் வந்து பால்ராஜை பிடிச்சிருக்கோம். மற்ற கூட்டாளிகளை வந்து தனிப்படை போலீஸார் வந்து தேடி வருகிறார்கள். கண்டிப்பாக பிடித்தவுடன் வேறு ஏதாவது காரணம் இருக்கிறதா அப்படின்றத நம்ம தெளிவுபடுத்துகிறோம். இதனையடுத்து கடலூர் மாவட்டம் எஸ்பி ஜெயக்குமார் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று கொன்று புதைக்கப்பட்டதாக கூறப்பட்ட இடத்தை பார்வையிட்டனர். இதனைத் தொடர்ந்து விருத்தாச்சலம் வட்டாட்சியர் உதயகுமார் முன்னிலையில் அங்கு புதைக்கப்பட்ட இருவரது உடல்களையும் பொக்லைன் இயந்திரங்கள் மூலம் சுமார் 5 மணி நேரங்களுக்கும் மேலாக தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். பின்னர் ஒரு வழியாக ஆற்றில் புதைக்கப்பட்டிருந்த இருவரது உடல்களையும் தோண்டி எடுத்து அங்கேயே மருத்துவர்களை கொண்டு பிரேத பரிசோதனை செய்து 2 இளைஞர்களின் குடும்பத்தினரிடம் ஒப்படைத்தனர். மது போதையில் நண்பர்களையே அடித்துக் கொன்று ஆற்றில் புதைத்த சம்பவம் கடலூர் மாவட்டத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோப்பியம், உண்மையும் பின்னணியும்.